ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும். அதே மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் பண்ணுங்கள். புதுசாக நிறைய ஸ்டெப் எடுங்க. அடுத்தவங்களை பாதிக்காத மாதிரி நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமுமே தப்பே கிடையாது. அதனால் தைரியமாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். நிறைய புது புது விஷயங்களை தைரியமாக பண்ணுவாங்க. எதுவுமே தப்பு இல்லை. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாத மாதிரி நம்ம எது பண்ணாலுமே இந்த உலகத்தை தப்புன்னு சொல்லவே முடியாது. அதனால் புது விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஹண்டர் 7th லெவலில் இருந்தேன். அவரோட பழைய ஐடி நான் ஓல்டு ஐடி மிஸ் ஆகிடுச்சு. அதனால் புது ஐடி இப்போ 7th லெவலில் இருக்கார். 8th லெவல் கொண்டு போனால் தான் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கிட்டு விளையாட முடியும். அதனால் இது ஒரு நார்மல் கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான். இதை பாருங்கள், எங்கெல்லாம் அடி வாங்குகிறோம், எங்கெல்லாம் அடிக்கிறோன்னு பாருங்கள். இது நம்ம கோல்டு ஹண்டர் தான். விரட்டி போகிறாரு, இனிமேல் எப்படியாவது அடிச்சே தீர்வேன்ட்டு போகிறாரு. யாருக்கு கில் கிடைக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த கிலோ நமக்கு தான் கிடச்சிருக்கு. நான் யாருக்குன்னே ஒருத்தனை டவுன் பண்ணி விட்டது ரிவைவ் ஆகிருக்கான் தலைமை. இங்கே இன்னொரு ஆள் இதை போட்டுடலாம். இதையும் டவுன் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா அந்த அட்டாச்மெண்ட்டை போட்டு நம்ம டவுன் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்துடுவோம். பார்த்தா ரிவைவ் ஆகியிருப்பாங்க. அதான் இந்த அப்டேட்டில் கொஞ்சம் கடுப்பான விஷயங்கள். இந்த மாதிரி சில புது புது விஷயங்கள்னால தான் ஃப்ரீ ஃபயரு நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ திரும்ப சரி நம்ம விளையாடுவோம். நம்மளோட பழைய லாக்டவுன் நினைவுகள்லாம் வரோம் இது விளையாடும் போது. முன்னாடி அப்படி தான் லாக்டவுனில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து விளையாடுறது, எங்கேயாவது ஊரில் ஒரு கூட்டம் போட்டு இருந்து விளையாடுறது, போலீஸு கண்டா ஓடுறது, அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கோம். அந்த நினைவுகள்லாம் அந்த கேம் விளையாடும்போது வரோம். இந்த கேம் தான் நம்ம கூட ரொம்ப நாள் விளையாடிட்டுருக்கோம். முன்னாடி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிருக்கோம். அதுவும் அப்பப்போ விளையாடுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம், விளையாடுவோம். அது ஒரு சீசன் மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடும். இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படி இல்லை. அந்த லீவ் டைம் எல்லா டைமுமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி விளையாடுவோம். அது ஒரு பாண்டிங். ஃப்ரீ ஃபயருங்க நமக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் ரவுண்ட் நண்பர்களே. நம்ம MP5 எடுத்து எனிமையை போட்டதெல்லாம் ஓடிட்டே இருக்கோம். நம்ம கோல்டு ஹண்டர் கூடாலே இருக்கார். டேங்கில் ஒரு இதற்கு ஸ்கோப் போட்டு டவுன் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து பக்கத்தில் போய் கில் எடுக்கலான்னு ஓடிட்டே இருக்கோம். பார்த்தா அங்கே ஒரு தலைவரையே கொண்டுருக்காரு, அவரையும் போட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு 2 பேர் ஆஃப்லைனில் இருப்பாங்க. ஒருத்தரும் போட்டுரும், கரெக்டாக அவரும் டவுனு, நானும் டவுனு. அப்புறம் நம்ம கோல்டு ஹண்டரு இந்த ஆஃப்லைனில் ஒரு ரிமைனிங் இருக்க பர்சனாக போட்டு தள்ளிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு வின் பண்ணிட்டோம். இது 3rd ரவுண்டு. ரொம்ப நேரம் இனிமையை தேடிகிட்டே இருப்பேன், காணவே முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நேரம் கழித்து இங்கே மேலே ஒரு ஆளை பார்த்து டவுன் பண்ணியாச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா இனிமே இங்கேன்னு தேடிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஆள் நட்டம் பண்ணிட்டுருக்காரு, அவரையும் போட்டு தெரியாச்சு. அது பார்த்திங்கன்னா திரும்ப இப்போ தான் டவுன் பண்ணி விட்டோம். தலைவர் ரிவே ஆகிட்டார். அப்புறம் க்ளோவெல்லாம் போட்டு என்னெல்லாமல் பண்ணிட்டோம். அந்த நம்ம முடிச்சு விட்டாங்க. மேலே இருக்க ஆள் நம்ம டீம்மேட்டு முடிச்சு விட்டாங்க. அடுத்து ஒரு மெடிக்கிட்ட கறக்கிட்டு அடுத்த ஆளை வரட்டி போகலான்னு பார்த்தா கரெக்டாக குதிக்கவும் நம்ம டீம்மேட்டு போட்டு தள்ளிட்டாங்க. நல்லதாக போச்சு. நமக்கு ஈஸியாக மேட்ச்சு குயிக்காக முடிஞ்சிடும். அப்புறம் நண்பர்களே 4th ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேட் போர்டு எடுத்து பறந்து போய்ட்டுருக்கோம். ஏன்னா நம்ம தான் நிறைய கில் அடிக்கணும்ன்ட்டு பறந்து போய்ட்டுருக்கோம். 360 டிகிரி ரொட்டேஷன்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கோம். நம்ம நண்பர்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. யார் நிறைய கில் அடிக்க போகிறோன்னு வந்துகிட்டே இருக்காங்க. நான் எனிமியை பார்க்குறது வரைக்கும் ரொட்டேஷனை போட்டுகிட்டே இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த ரொட்டேஷன். அழகாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. பார்த்து எனிமியை பார்த்துட்டோம். அதே மாதிரி டவுன் பண்ணி விட்டுட்டோம். இந்த கேரக்டர் பவர்லாம் அது எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்குது. அடுத்த ஆளை அழுத்தி பிடிச்சி போட்டாச்சு. அப்புறம் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தேடணும். நம்ம முதல்ல டவுன் பண்ண ஆளை முடிச்சு விட்ருவோம். ஏன்னா அட்டாச்மெண்ட்டை போட்டு ரிவே பண்ணி விட்ருவாங்க. நம்ம கோல்டு ஹண்டர் முடிச்சு விட்டாங்க, டவுன் பண்ணி போட்டாங்க. நம்ம க்ளோவால் போட்டுட்டு இருந்தாலும் முடிச்சிட்டாங்க. அந்த க்ளோவால் கேப்போடு பார்த்து கோல்டு ஹண்டரை போட்டு விட்டாங்க. இப்போ கடைசியாக 2 பேர் இருக்காங்க. நமக்கு தான் கில்லுன்ட்டு ஓடி போகிறோம். தலைவன் பார்த்திங்கன்னா நிற்கவே மாட்டான், ஓடிட்டே இருப்பான். நம்ம ஸ்கேட் போர்டை எடுத்துகிட்டு பறந்து போயிட்டே இருக்கோம். எங்கேன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கல. அதுக்கப்புறம் ஓடிட்டே இருந்தோம். தலைவன் எங்கே தான் போகிறான், என் கையால் தான் சாவணும் அப்படின்ட்டு இருந்தோம். தலைவர் நான் உங்கள் கையால் சாவே மாட்டேன் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கார். அப்படி எங்கே தான்டா ஓடிட்டேன்னு தேடிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டை டவுன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஓடி போயிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம டீம்மேட்டு 2 பேரையும் டவுன் பண்ணி விட்டாங்க. நம்ம ஒரு ஆளையாவது முடிஞ்ச அளவுக்கு ரிவே பண்ணலான்னா கையும் வரல, காலம் வரல. ஏன்னா எனிமி எங்கே இருக்கான்னா பார்த்துட்டு எனிமையை அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஒரு ஆளை போட்டுட்டோம். அது பார்த்திங்கன்னா அதில் முடிச்சு விட்றோன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஏன்னா ஒரு தடவை அடி வாங்கிட்டோன்னா திருந்திடுவோம்ல, ரிவே பண்ணி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சனால தலைவனை முடிச்சே விட்டுட்டோம். ஏன்னா திரும்பவும் இதே ஆள் நம்மளை போட்டு தெரியும். அப்போ ரொம்ப கடுப்பாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இன்னொரு எனிமி எங்கே இருக்காங்க சத்தியமாக எனக்கே தெரில. தேடிகிட்டே இருக்கோம். நம்ம டீம்மேட் வந்து குடுக்குன்னு ஓடிட்டே இருக்கார். அவரை கண்டுபிடிச்சிட்டு வரா. யார் அடிப்பா பார்த்தா எலிமினேட் ஆகிட்டார். சர்ப்ரைஸுங்க. அப்புறம் நல்ல வழியாக எப்படியோ போயாக கிடச்சிட்டு சந்தோஷம்தான். அவன் அந்த கடைசி இருக்க டீம்மேட்டு போட்டலான்னு பார்த்தா எலிமினேட்டே ஆகிட்டார் தலைவர். ஓகே, நல்ல விஷயந்தான். அதே மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். எல்லோரும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், டாட்டா.